குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா முதல்ல நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போறோம். ரிவிட் விஎஸ் ஆட்டோகேட். நம்ம ஆட்டோகேட்ல டீடைலிங் கிரியேட் பண்ணுவோம். கிரிட் லைன் ஃபார்மிங், அதே மாதிரி காலம், பீம்ஸ், ஸ்லாப் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரிட் லைன் டீடைலிங் எல்லாமே. சேம் அதே ரிவிட்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும், அது ஆட்டோகேட்ல எப்படி கொண்டு போலாம், எப்படி நீங்க டைம் சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இது மெயினா என்ஜினியர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகும். இதுதான் பிம்லயும் பண்ணிட்டு வராங்க. இது உங்களுக்கு கரெக்ட்டா பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு ரிவீட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆல்ரெடி கிரிட் லைன பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஃபூட்டிங் மார்க் நான் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாரி அது கூட காலம், அதே மாரி கிரிட்டோட டிஸ்டன்ஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த கிரிட்லேருந்து நீங்க இந்த கிரிட்டுக்கு சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸும் நீங்க வந்து இதுல வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா, அதே மாரி நீங்க பீம், காலம், ஸ்லாப், ஆர்சிசி எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து நீங்க சிம்பிளா வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சென்டர் வச்சீங்கன்னா, இந்த சென்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டைம் ஆகுது. ஆக்சுவலா இது ரிவீட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பெருசா தான் வரும். பார்த்தீங்கன்னா, இது கிரியேட் பண்ணியாச்சா? இப்ப உங்களுக்கு சென்டர் டூ சென்டர் வந்துருச்சா? இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சென்டர் டூ சென்டர் வந்து நீங்க இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல் பீம், காலம், ஸ்ட்ரெயிட் பீம் எல்லாமே ஸ்லாப். இப்ப நான் லெவல் 2 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சேம் நான் என்ன பண்ணியிருக்கேன், காலத்தோட நேம் குடுத்துட்டு, அதே மாரி பீம் என்ன நேம், உங்களுக்கு அதே மாரி ரிவிசட் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ரிவிஷன் கிளவுடு. அது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆட்டோகேட்லயே குடுப்போம். நம்ம ரிவிட்லயே என்ன பண்ணிக்கலாம், இது லெவல பேஸ் பண்ணி நீங்க ஒரே இதுல வந்து அடுத்தடுத்து நீங்க ஆட்டோகேட்ல வந்து தனித்தனியா வரையணும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த லெவல்ல வந்து நீங்க வரைஞ்சுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பீமோட நேம், காலத்தோட நேம், காலத்தோட சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ், சைஸு எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த லெவல்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து வரைஞ்சுக்கலாம். அதே மாரி நேமு, ஸ்லாப் எல்லாமே நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நம்ம கிரிட் பிளான் டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு, நம்ம காலம் சைஸ் குடுத்தாச்சு. பீமு, ஸ்லாப், ரிவிட்ல எல்லாமே குடுத்தாச்சு. இப்ப குடுத்துட்டு வியூ குடுத்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு 3Dல வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா? இதுல போயிட்டு ரியலிஸ்டிக் வச்சோம்னா, 3Dல வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த 3Dல கிரியேட் ஆனத நம்ம என்னென்ன பண்ணலாம் ரிவீட்ல அப்படின்னா, இது ஃபுல்லுக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா, எஸ்டிமேஷன் எடுக்கலாம். அந்த குவான்டிஸ் எவ்வளோ வருது? அது எல்லாமே வந்து நீங்க எஸ்டிமேஷன் எடுத்து, எக்ஸெல் ஷீட்லயும் நீங்க வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீட்டெயிலிங்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஷீட்ல வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே உங்களுக்கு என்ன, இதுல வந்து நீங்க வந்து மெயினா வந்து கொண்டு போய்க்கலாம். அதே மாரி நீங்க செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். காலத்தோட எலிவேஷன் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன 3டி மாரி ஃபுல் ஸ்ட்ரக்சருமே நாம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு எஸ்டிமேஷன் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கேட்டகரின்னு இருக்கும். அதுல நம்மளுக்கு ஃபூட்டிங்கோட ஏரியா என்ன, F2க்கு எவ்வளோ வேணும், கிரேட் பீமுக்கு எவ்வளோ வேணும், நம்பர் ஆஃப் சிமெண்ட்ஸ் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோ, யூனிட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோ, இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தோட காஸ்ட்டும் இந்த ஆர்க்கிடெக்டர் காஸ்ட் ஆகட்டும், ஸ்ட்ரக்சரல் காஸ்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்க வந்து இதுல வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்னா, செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, இங்க நான் செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேனா, இதுவும் நான் ரிவிட்ல போட்டது தான். ரிவிட் தான் அது ஆக்சுவலா. இதுல பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஃபூட்டிங்கோட ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அதே மாரி உங்களுக்கு டாவல் பார்ஸ், பீம், காலம், ஜாயிண்ட் நீங்க சிரப்ஸோட ஸ்பேசிங் நான் காமனா போட்டிருக்கேன். நீங்க கம்மியாவும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து இந்த மாரி ரிவிஷன் க்ளோஸ் எந்தெந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். இந்த மாரி செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, எல்லாத்துக்குமே நீங்க ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து வரைஞ்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கான்கிரீட்டுக்கு எடுத்த மாரியே ரீபார் ஷெட்யூல். இந்த ரீபார் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன பார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தன நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பாரோட லென்த் எவ்வளோ, டோட்டல் பாரோட லென்த் எவ்வளோ, அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது கிரியேட் பண்ணத நம்ம எக்ஸெல் ஷீட்லயும் நம்ம கொண்டு போய்க்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது எக்ஸெல் ஷீட்லயும் நம்ம கொண்டு போய்க்கலாம். அதே மாரி எலிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ல எலிவேஷன் வேணுமோ, அந்த எலிவேஷன் செலக்ட் பண்ணி ஈஸ்ட், நார்த், சவுத் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அதோட எலிவேஷனையும் பார்த்துக்கலாம்.
கிராஃபிக்கல் காலம் அந்த கிரிட்டுக்கு நேரா என்னென்ன காலம் இருக்கு அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ணிடு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் காமிச்சுக்கலாம். எந்தெந்த காலம் எந்தெந்த இதுல லெவல்ல இருக்கு என்னென்ன நம்பர்ல இருக்கு D1 D2 C1 அப்படிங்கிறது வந்து இப்போ 3D போனீங்கன்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் நான் 3Dல பார்க்கணும் அப்படின்னு இங்கே ஒயர் ஃப்ரேமில் மாற்றிட்டேன். இப்போ தெரியுதா நாங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நான் 3Dல கொடுத்தது கட்ல்மெண்ட் ராடு மேலே கட்ல்மெண்ட் பீமோட ஸ்டெப்ஸ் அதே மாதிரி கீழே எல் லென்த் டெவலப்மெண்ட் லென்த்து நம்ம எல்லாமே என்ன 3Dலையும் பார்த்துக்கலாம் 2D அதோடைய எஸ்டிமேஷன் எல்லாமே வந்து நாம எடுத்துக்கலாம். இதுதான் ரிவிட்டோட மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் நம்ம ஆட்டோகேட்ல கிரியேட் பண்ணுவோம்ல ஷீட் இது இன்பில்ட்டாவே வந்துடும். நாம் வந்து இந்த ஷீட்டை வந்து எடிட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ரீபாருக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷீட்டா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் பண்ணல ஒரு ஓவர் வியூ தான் ஜஸ்ட் நம்ம காலம் பீம் எல்லாமே ஒவ்வொரு லெவலுக்கு மேல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க ஒவ்வொரு லெவலா வைக்கும்போது என்னென்ன கரெக்ஷன் அடுத்தடுத்து பண்றீங்களோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிரும். அதே மாதிரி செக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் கிராஃபிக்கல் டிஸ்பிளே இது மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே சாம்பிள் தான். ஒரு டெக்ஸ்ட் டைமென்ஷன் எல்லாமே நீங்க வந்து ரிவிட்ல கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சேம் இதே டிராயிங் தான் வரைவீங்க வரைஞ்சு லேயர் கிரியேட் பண்ணுவீங்க கிரிட் எல்லாமே ஃபார்ம் பண்ணுவீங்களா சேம் அதே டயக்ராம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோகேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன ஆகும்னா நீங்க அங்கே லேயராக கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த லேயரோட டயக்ராமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணதும் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு. பாதி மட்டும்தான் முடிச்ச ரஃப்க்காக லேயர்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன எல்லா லேயருமே கிரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அங்கே அதே மாதிரி இங்கேயும் நீங்க லேயர்ல கலர் மாத்திக்கலாம் என்ன கலரோ அதே மாதிரி டைமென்ஷனுக்கு ஆட்டோ கேட் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. ரிவீட்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் இதுல ஒர்க்கே உங்களுக்கு பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இந்த கேண்டிலிவர் எக்ஸ்டென்ஷன் ஆகுது ரிவீட்லயே கொடுத்துட்டு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுல வந்து ஃபுல்லாமே நாம வந்து பார்த்து ஆனா இதுலயே ரிவீட்ல வரையறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனா ஆட்டோகே ரிவீட்னு போகும்போது உங்களுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கலாம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அனலைஸும் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ஒவ்வொரு யூஸுக்கு மட்டும்தான் போட முடியும். அதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன போட்ட செக்ஷன் கிரியேட் பண்ணனா சேம் அதே செக்ஷன் என்ன பண்ணிட்டேன் ஆட்டோ கேட்லயும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம ஆட்டோ கேட்லயும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை நம்ம ஆட்டோ கேட்லயும் என்ன பண்ணிக்கலாம் லேயர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டெலீட் பண்றதாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சா லைன் எல்லாமே நீங்க இன்செர்ட் பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம் புது லைன் வந்து நம்ம எப்படி வேணாலும் இதுல வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்படி வேணாலுமே ஆட் டெலீட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாமே ரிவீட்ல பண்ணது தான் எதுவுமே ஆட்டோகேட்ல பண்ணதில்லை. இதோட எலிவேஷன் இது ஆர்கிடெக்சருக்கும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். செக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் ஒர்க்கும் எல்லா குவான்டிட்டிக்குமே என்ன பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இங்க எடுத்துக்கலாம். எல்லாமே இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா லேயர் ஆஃப் ஃபார்ம் ஆயிரும். பிளாக் எல்லாமே நம்மளுக்கு என்ன இதுல வந்து தெளிவா வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட 3D இப்போ நம்ம ரிவீட்ல 3D பார்த்தோம்ல அதே எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஆட்டோகேட்லயும் நம்மளுக்கு வந்து 3Dயா வந்துடும். நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேம் இதே தான் நம்ம அந்த பார்த்தோம்ல ஃபூட்டிங்கோட லே அவுட் காலத்தோட லே அவுட் எல்லாமே கிரிட் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் எதுவுமே ஆட்டோகேட்ல பண்ணல ஜஸ்ட் ரிவீட்டில் தானே ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ரிவீட்ல நீங்க என்னென்ன லேயர் எல்லாம் கிரியேட் பண்ணமோ டைம் வந்து சேவிங் ஆகும். எஸ்டிமேஷன் குவான்டிட்டி அரைவல் அதே மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங் ஃபுல் ஸ்ட்ரக்சருக்குமே நீங்க கொடுத்துக்கலாம். அதோட எஸ்டிமேஷனும் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த எஸ்டிமேஷன் சொன்னல எக்ஸல் சீட்ல கொண்டு போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் கால்குலேட் பண்ண எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தோடது ஃபூட்டிங்கோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸலில் வந்து வந்துருக்கு உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு உங்களுக்கு C1 C2 இந்த எக்ஸலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டிங் கிரேட் பீம் எது எதுக்கு போட்டோமோ அதோட காஸ்ட் என்ன சிமெண்டோட காஸ்ட் என்ன கோர்ஸ் கிரிக்கெட் ஃபைன் கிரிக்கெட் எவ்வளோ யூனிட் தேவை உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு எவ்வளோ யூனிட்டு எவ்வளோ சிமெண்ட் பேக்ஸ் தேவை எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார் பார்த்தோம்ல அதையும் நம்ம எக்ஸல் சீட்ல கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே எத்தனை எம்எம்ல இந்த D² ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு வெயிட்டாக வந்து என்ன கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதுதான் நம்மளுக்கு என்னன்னா ஆட்டோ கேடுக்கும் ரிவிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.
உங்களுக்கு AutoCAD இது ஒன்ஸ் நீங்க ரிவிட் நீங்க பழகிட்டீங்க AutoCAD போக தேவையில்ல. சப்போஸ் AutoCADல சில கரெக்ஷன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க ரிவிட்ல போட்டு டயகிராம் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, லேயர் எல்லாமே நீங்க குடுத்துறலாம். ஆனா இதுல 3Dயா கிரியேட் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ்ன்னா, எஸ்டிமேஷன் எடுத்துக்கலாம், குவான்டிட்டி அரைவல் எடுத்துக்கலாம், கிரிட் டயகிராம் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆர்க்கிடெக்சர்லயும் நீங்க எடுத்துக்கலாம். பிரிக்கோட குவான்டிட்டி, பிளாஸ்டிங் எல்லாமே ஓகேவா? இதான் நம்ம வந்து AutoCAD விஎஸ் ரிவிட் பார்த்தோம். ரிவிட் வந்து அட்வான்ஸா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸ்டீலோட இது பண்ணிக்கலாம், ப்ரீ காஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. இது நெறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். என்னென்ன இருக்கு, வொர்க்க வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். டைம் சேவிங் தான். AutoCADல உட்காந்துட்டு பண்ற வேலைய வந்து இதுல ரிவீட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிரும். இந்த AutoCAD இருக்கிறது நான் எதுவுமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லாமே இந்த ரிவீட்லேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணது தான். அதே வந்து உங்களுக்கு லேயரா வந்து எல்லாமே நம்ம கிரியேட் ஆயிரும். இதுலயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டும் அதே மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷீட்டையும் எடிட் பண்ணி ஈஸியா ஒரு வொர்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. இதுதான் ஒரு ஓவர் வியூ வந்து நான் குடுத்துருக்கேன். என்னென்ன ரிவீட்ல பண்ண ஜஸ்ட் ஒரு 10% தான் குடுத்துருக்கேன். இது போக நம்ம எல்லாமே பண்ணலாம். ஹெட்டிங்ஸ் கீழ எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே குடுத்துக்கலாம். ஓகேவா? இத பார்த்துட்டு இது புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கா? என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ.